அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீன ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் முடியும் போது என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக தான் இருக்குது. மாத பிற்பகுதியிலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமாதி சூரியன் அஷ்டமத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு மாறி விடுவார் அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். மெயினாக பார்த்திங்கன்னா இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு வந்தால் உச்சகுரு 5ஆம் இடத்துல குரு இருக்கிற ஒரு விஷயம். 5ல் குரு இருந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துறதுனால பெரிய பிரச்சனைகள்லாம் இப்போ கொஞ்சம் குறையும். ஆனால் இது நிரந்தரமாக குறையுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போதைக்கு குறையிற மாதிரி குறையும். இந்த நவம்பர் மாதம் ஃபுல்லாக கொஞ்சம் பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். ஏன்னா கடுமையான ஜென்ம சனி போயிட்டுருக்கு. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7 சனியில் அது நடுபாகமாகிய கடுமையான ஜென்ம சனியில் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வரும். ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். முன்ன மாதிரி வேகமாக இயங்க முடியாது. ஏன்னா சனின்றதே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ பிளானட், ஓகேங்களா. அதாவது மந்தக்காரகன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்படின்றதுனால அவர் உங்கள் ராசி உங்களை தான் குறிக்குது. உங்கள் மேலேயே இருக்கிறார் அப்படின்னும்போது நீங்களே ஒரு வயிறுலாம் ஒரு மாதிரி ப்ளோட்டிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எதுக்கு அவ்வளோ கேஸ் இருக்குன்னே தெரியாது. ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும். உங்களுடைய திறனே குறைவாயிடும். ஸோ இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு ஆல்ரெடி. உங்களுக்கு நான் இப்போ நடக்கும்னு நான் சொல்லலை. ஆல்ரெடி கடந்த 4-5 மாதமாகவே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. ஃப்ரம் ஏப்ரல்லேருந்தே மார்ச்லேருந்தே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த நவம்பர் மாதம் பாதிக்கு மேலே கூட பார்த்திங்கன்னா இந்த உச்ச குருவோட பார்வையினால் ப்ளஸ் சூரியன் மாதம் 15ஆம் தேதி போல் சூரியன் 8லேருந்து 9க்கு மாறிடுவார்னும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் குறையும். டெம்பரவரியாக குறையும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னதான் இருந்தாலும் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல வலுப்பட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பணவரவுக்கும் பிரச்சனை இல்லாமல் வரும். இருந்தாலும் முன்ன மாதிரி வராது. கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும். ஏன்னா கடுமையான ஜென்ம சனி நடக்கிறதுனால பணம் கையில் இருக்காது. ட்ரை ஆக்கி விட்டுரும். அதாவது வந்தால் கூட எப்படி வச்சுக்குவோம் அப்படின்னா அத்தியாவசிய செலவுக்கே வருமே தவிர்த்து எக்ஸ்ட்ரா ₹1 கூட வராது. அந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கும். ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு புதுசாக பிஸ்னஸ் எதையும் ஆரம்பிக்காதீங்க. புதுசாக நான் ஏதாவது பண்ணுறேன், இந்த வேலைக்காக பணம் கட்டுறேன், இல்லை வேறு ஒரு விஷயத்துக்காக பணம் கட்டுறேன், யாரையாவது நம்பி பணம் கொடுக்குறேன், இல்லை ஃப்ரெண்டு நண்பன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் பணம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றலாம் எதுவுமே பண்ணாதீங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது. ஏன்னா கடுமையான ஜென்ம சனியில் இருக்கிறதுனால கொஞ்சம் எந்த ஒரு செயல் செய்தாலும் பார்த்து தான் செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் எதையுமே பண்ணாதீங்க. கடுமையான ஜென்ம சனி நடக்கும்போது சும்மா இருங்க, எதையுமே பண்ணாதீங்க. சும்மா இருங்க மீன்ஸ் என்னென்னா அதாவது வேலைக்கே போகாதீங்க, சும்மா இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய அன்றாட வேலைகள் என்னமோ அதை மட்டும் பண்ணுங்கள், ஓகேங்களா. நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பண்ணலாம். இந்த டைமில் போயிட்டு நான் பிஸ்னஸே பண்ணலை, இப்போ தான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு இறங்குனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 5 வருஷம் 6 வருஷம் மிகப்பெரிய கஷ்டங்கள் காத்து கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தம், ஓகேங்களா. பணத்தை போட்டு எடுக்கவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போதுக்கு நல்லது. முக்கியமாக பண விஷயத்துலையும் கவனமாக இருங்க. இந்த வருஷம் 2025 ஆரம்பித்ததுலேருந்து வந்த நபர்கள் யாருமே புதுசாக வந்த நபர்கள் யாரும் உங்களுக்கு நல்லது பண்ண வரலை அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, திருமணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யுங்க. ரொம்ப இளம் பருவத்தில் இருக்கீங்க, ஒரு 20 வயசில் இருக்கீங்கன்னா நீங்களாம் தாராளமாக இன்னும் 5 வருஷத்துக்கு திருமணம் பண்ணாமல் இருக்கலாம். அதுதான் நல்லது. 25 வயசுக்கு மேலே பண்ணுறது நல்லது. ஆல்ரெடி 25க்கு மேலே போயிட்டுருக்குன்னா வேறு வழியில் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ பார்த்து பண்ணுங்கள் திருமணம். மேக்ஸிமம் இந்த கடுமையான ஜென்ம சனிலாம் வரும்போது பண்ணாதீங்க. அதேமாரி பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நல்ல வரனாக பார்த்து அமைச்சு பண்ணுறது தான் நல்லது. அதுலேயும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, திருமணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சிம்ம ராசி மற்றும் துலாம் ராசி இந்த 2 ராசிகளும் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா ரெண்டுமே சஷ்டாஷ்டக ராசிகள் அப்படின்றதுனால அந்த 2 ராசிக்கிட்ட
நீங்கள் வந்து பிஸ்னஸ் டீலிங்ஸோ பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறதோ எதுவுமே வந்து வச்சுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே தான் திருமணத்துலேயும் அந்த 2 ராசியில் வந்து காதல் பண்ணுறதோ இல்லைன்னா திருமணம் பண்ணுறதோ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது மீன ராசிக்காரருக்கு நல்லது. ஸோ மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இந்த மாதம் சரியாகும். இந்த மாதம் வந்து குருவோட பார்வை, உச்சகுருவின் பார்வை வந்து உங்கள் ராசியில் பதிகிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகும். கொஞ்சம் ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக வந்து இருக்க முடியும். எண்ணிய எண்ணங்கள் கொஞ்சம் நிறைவேறும். கையில் வந்து பொருளாதார முன்னேற்றமும் இந்த மாதம் பாதிக்கு மேலே நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.